வயிறு உப்புசம், பசியின்மை, ஜீரணமின்மை, என்னோட குழந்தை சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறான் சார், காலையில எழுந்த உடனே உடல் சோர்வை விட மனச்சோர்வு என்னை வாட்டி எடுக்கிறது, ஏன்னே புரியல. இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எது தெரியுமா? தீநீருடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்ப்போமா? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 தூண்களின் மேல் நம்முடைய கவனமும், இந்த 7 தூண்களை முழுமையாக புரிந்து தினசரி வாழ்வியலில் அவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு ஆர்வமும் இருந்தால் போதும். உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் எவ்வளவு நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, அவற்றை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான். அந்த வகையில உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில வீட்டு சமையல் அறையிலும் நம்முடைய உணவிலும் நாம் சேர்க்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை ஒரு தீநீராகவோ அல்லது உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளாகவோ வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை அவை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இது சார்ந்த விழிப்புணர்வும் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினசரி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஓம தீநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமம் கொண்டு செய்யக்கூடிய ஒரு தீநீரை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓமம், ஜீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள் தான். இது எல்லாமே நம்ம சமையலறையில நம்முடைய மசாலா பெட்டியிலே இருக்கக்கூடியதுதான். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவு தனித்தனியாக வைத்து எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடல்ல ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய ஜீரண மண்டலம் பலப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கிறோம். நம்மெல்லாம் ஒரு மூல நோய் ஏற்படும் போது அல்லது ஒரு புற்றுநோய் ஏற்படும் போது கூட என்ன கெட்ட பழக்கங்களை நாம் வைத்திருந்தோம், அதனால ஒருவேளை புற்றுநோய் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலைப்படுவதை பார்க்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீண்ட காலமாக சீரண ஆரோக்கியத்தை பற்றி சரியாக கவனிக்காத ஒரு நிலையில் நாம் இருக்கின்ற நிலை தொடர்ந்து இருக்கும்போது உருவாகக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு புற்றுநோயை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி, நான் எல்லாமே சரியா பண்றேன், ஏன் எனக்கு புற்றுநோய் வருது? நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்றேன், நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன், யோகா செய்கிறேன், எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கூட கிடையாது, ஆனா எனக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்தது? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் புற்றுநோய் நமக்கு ஏற்படுகிறதுங்கிற காரணத்துக்கான பதில் நம்முடைய ஜீரண மண்டல ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு நோயோ நோய்த்தன்மையற்ற வாழ்க்கையோ நமக்கு கிடைக்கிறது. நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, காலை எழுந்த ஒரு 10 நிமிடத்தில் எத்தனை பேருக்கு ஒரே ஒரு முறையில் கழிவு வெளியேறுகிறது? கழிவு வெளியேறும் போது வலியோ வேதனையோ அற்று நம் உடல் இருக்கிறதா? கழிவு வெளியேறிய பிறகு வயிற்றில், அடிவயிற்றில், பெருங்குடல் பகுதியில பாரம் குறைந்தது போல உணர்கிறோமா? இவை எல்லாத்துக்கும் மேல கழிவு வெளியேறிய பிறகு அடுத்த அரை மணி நேரத்தில் பசி உணர்வு ஏற்படுகிறதா? இந்த 5 கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கணும். இந்த 5 கேள்வியும் சீராக இருக்கிறது அப்படின்னு வந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை இல்லை சார், எனக்கு ஏதாவது சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சாதான் மோஷன் போகுது, அப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்லை. காலையிலேயே கிளம்புறதுக்கு முன்னாடி 2 முறை 3 முறை நான் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டி இருக்கு. சமயத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா கூட மீண்டும் ஒரு முறை நான் கழிவறையை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, காலை முதல் இரவு வரை குறைந்தது 5 to 7 முறையாவது கழிப்பறைக்கு நான் சென்று வருகிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம உடம்புலனா, என்னுடைய ஆரோக்கியம், ஜீரண மண்டல ஆரோக்கியம் சரியாக இல்லைங்கிறத ஜீரண மண்டலம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது. ஆனா இது ஒரு பெரிய வலி சார்ந்த பிரச்சனையாக தினசரி வாழ்வில் நம்முடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மருந்துகளையோ மருத்துவரையோ, அதுவும் தற்காலிக குணம் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நாடுகிறோமே தவிர, நம்ம யாருமே இதை முழுமையாக சீராக்கி பின்னால் வரக்கூடிய நோய்களை இப்பொழுதே தடுத்து கொள்ள வேண்டும்ங்கிற முயற்சியில் இருக்கிறோமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா,
ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம், பின்னால் வரக்கூடிய நோய்களை புரிந்து கொள்ளாமல் இன்று இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைகளோ அன்று நமக்கு உதவி செய்வது போல இருந்தாலும் நாளடைவில் நம்மை நோயாளியாக, நிரந்தர நோயாளியாக, குணப்படுத்த முடியாத நோய்களை கூட உடல் வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கு. இவ்வளோ விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய 1000 பேர்ல குறைந்தது 2 பேராவது வயிறு ஜீரண மண்டல நோயால் அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடுங்கிற ஆய்வறிக்கைகள் பயமுறுத்துவதாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கே சார், இதை எப்படி நம்ம சரி பண்றது? அதுக்குதான் இன்றைக்கு ஓமத்தீ நீரை பற்றி சொல்லி கொடுக்கிறேன். உடலை பலப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளைத்தான் நாம் பாச்சனம் அப்படின்னு சொல்வோம். அப்ப யோசிச்சு பாருங்க, பசியும் நல்லா இருக்கணும், ஜீரணமும் நல்லா இருக்கணும், சாப்பிட்ற உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேரணும், இதில் உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேற வேண்டும். இந்த ரெண்டத்துக்குமே நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? இந்த ஓமத்தீ நீர் தான். ஓமம், சீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை. இதய நோயாளிகள், புற்றுநோயாளிகள், உடல் எடை கூடுதலாக இருப்பவர்கள், நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்னு நம்ம யாரா இருந்தாலும் சரி, நாம் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, தீபனம், பாச்சனம்ங்கிற 2 உடலுடைய இயக்க காரணிகள் சீராக ஆரம்பிக்கும் போது நோயற்ற வாழ்க்கைங்கிறது நமக்கு சாத்தியமாகிறத நம்ம பார்க்க முடியும். வெறும் தீபன பாச்சனத்திற்கு மட்டுமல்ல, வாயு பிரச்சனைகள், வயிறு உப்புசும், பசியின்மை சார்ந்த நோய்கள், சீரணமின்மை சார்ந்த நோய்கள், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பசியின்மை மற்றும் சீரணமின்மை சார்ந்த நோய்கள், காரணமில்லாமல் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போய் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், அனைத்துக்கும் மேலாக மனச்சோர்வு நமக்கு ஏற்படும் போது அதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஓமத்தீ நீரை சொல்லலாம். ஓமம், சீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள். இந்த 5 பொருட்கள் ஒவ்வொன்றையும் 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில உணவாக தேநீராக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 3ஆம் வாரம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம்,
டாக்டர் ஜெயரூபா, மணப்பாக்கம். டாக்டர் மேகலா, வேளச்சேரி. டாக்டர் ஜெயகாந்தன், பாண்டிச்சேரி. டாக்டர் ரிஸ்வானா, திருவண்ணாமலை. டாக்டர் சரஸ்வதி, சேலம். டாக்டர் மேரி கல்சா, திருச்சி. டாக்டர் அபினாஷா, தஞ்சாவூர். டாக்டர் அபினா முபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.